இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரகரிசி முறுக்கு தான். நார்மலாக முறுக்கு செய்கிற மாதிரி தான். வரகரிசியை நான் எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் வெறும் எண்ணெய் செட்டில் போட்டு வறுத்துட்டு மிக்ஸி தல்ல அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு சளிச்சிட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோல் பொட்டுக்கல்லையும் வறுத்துட்டு மாவை அரைச்சிட்டு சளிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பையும் அது போல் செஞ்சுட்டு மாவை எடுத்து வச்சுக்கோங்க சளிச்சு. இது வந்து மிஷினில் கூட கொடுத்து அரைக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால வீட்டிலேயே மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிட்டேன். அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வரகரிசி ஒரு 2 கப் அப்படின்னா பாசிப்பருப்பு 1 கப்பு, பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப்பு எடுத்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், நான் வெள்ளை எள்ளு போட்டுக்கிட்டேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டேன். காரம் கம்மியாக தான் இருக்கணும், கொஞ்சம் கலராக இருக்கணும், அது போட்டேன். பெருங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெருங்காயம் போட்டு நல்லா பசைஞ்சு முறுக்கு மாவு பதத்துக்கு பசைஞ்சிட்டு நான் வந்து ஸ்டார் உரலில் தான் போட்டேன். அதனால பட்டர் முறுக்கு மாதிரியே அப்படியே இருந்துச்சு. ஆனால் நான் வெண்ணெய் போடலை, வெண்ணெய் இல்லை, அதனால் வெண்ணெய் போடல. நீங்கள் வெண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். வரகரிசி முறுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா முறுமுறுப்பாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.